தமிழ்நாட்டில் இருக்கிற மூலிகை மாதிரி உலகத்தில் வேற எங்கேயுமே மருத்துவ குணம் கொண்ட சஞ்சீவி குணம் கொண்ட மூலிகைகள் வேற எங்கேயுமே கிடையாது. சில பச்சிலைகள் அதனுடைய உபயோகமே நமக்கு என்னன்னு தெரியாமையே நம்ம காலில் போட்டு மிதிச்சுக்கிட்டு இருக்கோம். அதையெல்லாம் இன்னும் ஒரு சில கோவில்களில் ஸ்தல விருட்சம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பச்சிலைகளில் மூலிகைகளில் கொட்டைகளில் பழங்களில் பூக்களில் இருந்து வரக்கூடியதை நமக்கு பயன்படுத்தி தீர்த்தமாக அதனுடைய பிரசாதமாக நமக்கு கொடுத்து அந்த பாரம்பரியத்தை இன்னும் காப்பாற்றிட்டு இருக்காங்க. சில தாந்திரீக மாந்திரீக பரிகாரங்களுக்கு கூட இந்த ஸ்தல விருட்சம் பயன்படுது. ஆனால் இன்றைக்கி நம்ம எடுத்துக்க போகிற டாபிக் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்ப்பிணி பெண்களுக்குன்னு ஒரு சஞ்சீவி மூலிகை ஒன்று இருக்குது. அந்த பச்சிலையை எடுத்துகிட்டு போய் பக்கத்தில் வச்சாலே, பக்கத்தில் எடுத்துகிட்டு போய் அந்த இடுப்பில் நீங்கள் கட்டினீங்கனாலே, கட்டக்கூட வேணாம், பக்கத்தில் வச்சாலே போதும், சுகப்பிரசவம் ஆகும் அப்படின்னு சித்தர்கள் பெரியவர்கள் எல்லாம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன பேர் அப்படின்னா, அங்கோலா மரம் அப்படின்னு அந்த மரத்துக்கு பேர். அதனுடைய பச்சை இலைகளையும் அதனுடைய பூக்களையும் அதனுடைய விதைகளையும் அந்த காய்ந்த சருகுகள் வச்சா கூட அவங்க பக்கத்தில் தான் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை, அந்த வீட்டில் வச்சா கூட போதும். சில நேரங்களில் ரொம்ப கடுமையான கர்ப்பிணி பெண்களுக்கு கடுமையாக இருக்குது அப்படின்னா அந்த எண்ணெயை அங்கோலா எண்ணெய் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அங்கோலா எண்ணெயை உபயோகப்படுத்துவாங்க. இப்போல்லாம் அதை உபயோகப்படுத்துறதுக்கு நிறைய டாக்டர்ஸ்க்கு ஆயுர்வேத டாக்டராக இருந்தாலும் சரி, மற்ற எப்படிப்பட்ட டாக்டராக இருந்தாலும் சரி, அந்த மூலிகையெல்லாம் கிடைக்குதா அப்படிங்கிறது, அந்த மூலிகை தான் இந்த மூலிகையா, அந்தனுடைய பூக்கள் தான் இந்த பூக்களா அப்படின்னு சொல்லி நம்பிக்கை இல்லை. பெரியவங்க சொல்லிட்டு போனாங்க, சுட்டி காட்டிட்டு போனாங்க, அது எங்கே இருக்கும், எந்த இடத்துல இருக்கும், எப்படிப்பட்ட அது வாசனை உள்ள இதுவாக இருக்கும், சூரிய வெளிச்சத்தில் அதை பறிக்கணுமா, சந்திர வெளிச்சத்தில் பறிக்கணுமா, மாலை நேரத்தில் பறிக்கணுமா, ஏகாதேசியா, அமாவாசையா, பௌர்ணமியா, எந்த நாளில் நீங்கள் பறித்தா அதனுடைய பலன் கிடைக்கும் அப்படின்லாம் கிரந்தத்தில் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அந்த பூக்கள் தான், அந்த செடி தான் அங்கோலா மரமா, அதுதான் அந்த செடியினுடைய உண்மையான அர்த்தமா அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுக்கு இனி யாரும் இல்லை. ஆகவே இப்படிப்பட்ட அபூர்வமான தாந்திரிக மாந்திரிகமான கர்ப்பிணி பெண்களுக்கு மிகப்பெரிய ஔஷதமான இந்த மூலிகை அங்கோலா மரத்தில் இருந்து வரக்கூடிய அந்த எண்ணெயும் அந்த இலைகளும் இன்றைக்கி கிடைக்குமான்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, வாழ்ந்திருக்காங்க, சுகப்பிரசவம் பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷனே இல்லாமல் அப்படிங்கிறது ஒரு சின்ன செய்தி. சப்ஸ்கிரைப்